பிரைஸ் தி லார்ட். எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்குள்ள எப்போதும் சந்தோஷமா இருங்க. இயேசப்பா அதை எப்போதும் விரும்புறாங்க. இன்னைக்கு கூட இயேசப்பா சொல்ற ஒரு வார்த்தைன்னா, தேவ தூதர்களை நீங்கள் தரிசிப்பீர்கள். ஆமென். இந்த உலகத்திலே எத்தனையோ மனுஷருடைய முகத்தை நம்ம பார்க்கிறோம். நம்ம பேசுறோம், பழகுறோம். ஆனால் கர்த்தராகிய தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்ன்னா, தேவ தூதர்களோடு கூட தரிசனத்தோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். ஆமென். தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபித்தபோது பரலோகத்தினுடைய தேவதூதன் தானியேலோடு கூட பேசுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அவனுக்கு புத்திமதியை கொடுக்கும்படியாக, அவனை தெளிவுபடுத்தும்படியாக, ஆலோசனை கொடுக்கும்படியாக தேவதூதர்கள் வந்தார்களா? ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு ஆலோசனை, ஏதோ ஒரு காரியத்தை உங்களை புரிந்து கொள்வதற்கு கர்த்தராகிய தேவன் ஒரு தேவ தூதனை அனுப்புவனாக. ஆமென். கொர்நேலியுவும் ஜெபித்தபோது ஒரு தேவதூதனை கண்டு பேசுகிறதை அவன் பார்க்க ஆரம்பித்தான். ஆமென். உங்கள் வாழ்க்கையிலே நீங்க ஜெபிக்கும்போது தேவ தூதர்களை பார்ப்பீர்கள். ஆமென். கொர்நேலியு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அதனால ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தேவ தூதர்கள் மூலமாக ஆலோசனை கொடுப்பார், நற்செய்திகளை கொண்டு வருவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தை நம்புங்க. God bless you.